ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு punarvis கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகா, 1 அன்னாசிப்பூ, 2 லவங்கம், 2 கடல்பாசி துண்டு, 2 பட்டை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. 2 சிறிய துண்டு தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. இதையே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆற விட்டு இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வெட்டி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம்.
இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்தையோடும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.